நான் இந்த நாட்டு அரசரை பார்க்க போறேன். நானும் அரண்மனைக்குத்தான் போறேன். நான் ஒரு தையல்காரன். அரசரோட மேல் சட்டையை தைக்க கொடுத்துருந்தாங்க. அதை தச்சு எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? நான் அரசரிடம் நான் தான் அவர் வாரிசுன்னு நிரூபிச்சு அவரோட அரண்மனையிலே இருக்க போறேன். என்ன, வாரிசா? ஒன்னும் புரியலையே. 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசர் என் வளர்ப்பு தந்தை கிட்ட வந்து என்ன 1 வருஷ குழந்தையா ஒப்படைச்சிருக்கார். ஏதோ ஜாதக கோளாறாம். 20 வருஷம் என்னை வளர்க்க சொல்லி அதுக்கப்புறம் அரண்மனைக்கு அனுப்பி வைக்க சொல்லி அடையாளத்துக்கு தன்னோட மோதிரத்தை என் வளர்ப்பு தந்தை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ என் வளர்ப்பு தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னார். இந்த மோதிரத்தையும் கொடுத்து உன் தந்தையிடம் போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லு, அவர் உன்னை ஏற்றுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ அரண்மனைக்கு போயிட்டு இருக்கேன். இவ்வாறு செல்வம் சொன்ன விஷயங்களை கேட்க தனஞ்சயன் மனதில் ஒரு திட்டம் தீட்டினான். அதன்படி இந்த மோதிரத்தை இவன் ஏமாறும் சமயம் பார்த்து நாமே எடுத்துக்கொண்டு சென்று ராஜாவிடம் காட்டி நாமே இளவரசராக ஆகிவிடலாம் என்பதுதான் தனஞ்சயனின் திட்டம். அப்பொழுது செல்வம் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம் பார்த்து தனஞ்சயன் அவன் சட்டையில் இருந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அரசனுக்கு தைத்த அந்த மேல் சட்டையை அங்கேயே விட்டுவிட்டு அரண்மனையை நோக்கி நடக்கலானான்.